அன்பா ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல ஜோசப்ப தேடி டிராகுலா ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ரூடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் அங்க வந்திருப்பான். இத பார்த்த பாதி பேர் மிரண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரூடோவும் பார்க்கறதுக்கு கொடூரமா தான் இருந்திருப்பான். அண்ட் இதை ஜோசப்பும் நோட் பண்ணியிருப்பான் அப்படின்னு கட் பண்ணி அண்ட் இவங்களும் டிராகன் ஃபேமிலி சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம மைக்கேல் அண்ட் ரூடோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிறுக்கு பிடிச்சவனுங்க. அதுலயும் முக்கியமா மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் சின்ன வயசா இருக்கும் போதே நிறைய டிராகன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம தனியால எக்கச்சக்கமான டிராகன்ஸை போட்டு பொழந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து கிங்டத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நைட். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இவன் கண்டிப்பா என்னோட தம்பியை விட பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன் தான். ஆனா ஏன் எதுக்காக டிராகன் கில்லர் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்? இவங்க டைரக்டா வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு ஏதாச்சும் ஒரு டிராகன்ஸோட நடமாட்டம் இருக்கணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்பும் ஜாக் கிட்ட சரி ரீசெண்டா ஏதாச்சும் ஒரு டிராகனோட நடமாட்டவங்க தெரிஞ்சிருக்கா, நார்த்தன் ரீஜன்ல ஏதாச்சும் டிராகன் வந்து அட்டாக் பண்ணிருக்கா, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், மோசமா ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்கும் இது வரைக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே ஃபைல் ஆகல, அப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றேன், ஆனா அது என்ன அப்படின்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு காரணமே இல்லாம டிராகன் கில்லர் எதுக்காக இங்க வந்திருப்பான், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஜோசப் யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு மீசி வந்திருப்பான். தலை தலை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திக்கிட்டே வந்திருப்பான். ஜோசப்பும் நீ வந்தாலே எனக்கு தெரியும் கண்டிப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம நார்த்தன் ரீஜன்ல சந்தேகப்படக்கூடிய வகையில ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இது நம்ம உளவாளிங்க தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லெட்டர் கொடுக்க அதை ஜோசப்பும் படிச்சிருப்பான். மிரண்டு போயிருப்பான். இதுதான் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் யோசிச்ச விஷயம் எல்லாமே தப்பா போயிடுச்சு இந்த டைம். அப்படி இருக்கும்போதே கண்டிப்பா ஷியா எனக்கு தெரிஞ்சு அவ வேணும்னு இது பண்ணிருக்க மாட்டா, அவ கட்டாயத்துல தான் இது பண்ணிருப்பா. இது என்னோட தப்பும் தான். இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சோம் என்னால சரியாத புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜோசப் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஜாக்கும் மீசியும் தலை நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நார்த்தன் ரீஜனோட சர்ச் வந்து வேட்டிகனுக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வேட்டிகனும் டிராகன் கில்லர் நைட்ஸும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யூட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஜாம்பி வில்லேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ கூட ஒரு டைம் உள்ள பூந்து காப்பத்தெல்லாம் ட்ரை பண்ணிருப்பால, அண்ட் அங்கதான் லாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு இருந்திருப்பா. இது கேட்ட ஜாக்கும் தலை நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அப்படின்னு சொல்லி கேட்க ஜோசப்பும் யோசிக்கவே தேவையில்ல, இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி அவர் தான் இருக்காரு. நம்ம பிஷப் உண்மையாலுமே என்ன எதிர்பார்க்கறாரு தெரியுமா, ஹோலி பார் எதிர்பார்க்கறாரு அப்படின்ட்டு ஜோசப்பும் வெறித்தனமா சொல்ல அதுக்கேத்த மாதிரி பிஷப் அந்த பக்கம் காமிச்சிருப்பாங்க. ஆளு பாக்குறதுக்கு தினுசா தான் இருந்திருப்பான். அதே சேம் டைம்ல ஹீரோ இந்த பிஷப் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம பிஷப் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லவமா தான் இருந்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னு கட் பண்ணி காட்டுக்குள்ள கேம்பிங் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ டேனியலும் ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. போட்டி போட்டு சாப்பிட்டு இருக்க இது அங்க இருக்கக்கூடிய ஒரு நைட்டும் பாத்திருப்பான். நீங்க எதுக்காக ரெண்டு பேருமே இப்படி சாப்பிட்டு இருக்கீங்க, பொறுமையா சாப்பிடுங்க, சாப்பாடுதா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க மத்த நைட்ஸும் ஆமா எதுக்காக இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க, இவங்க காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் எத்தனை நாள் இருக்கும், சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிருப்பான். இன்னைக்கு தான்ப்பா நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். ஒருவேளை நீங்க மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா நாங்க பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ண இதை கேட்டு அங்கிருந்து அத்தனை பேருமே ஆடி போயிருப்பாங்க. எல்லாருமே மிரண்டு போய் பார்த்திருப்பாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோ பார்க்க ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக மொத்த கூட்டமும் என்ன குறுகுறுன்னு பாக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தலைவனும் எதுக்காக நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்கிருந்து ஒரு பர்சனும் ஆமா நீங்க வந்து சென்ட்ரல் ரீஜனை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா கிடையாது நான் நார்த்தன் ரீஜனை சேர்ந்தவா அப்படின்ட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே சேச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீங்க பார்த்தா ஒரு நோபல் பர்சன் மாதிரி இருக்கீங்க, பட் இது வரைக்குமே யாருமே பாட்டம்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுனதே கிடையாது. அது மட்டும் இல்லாம யாரும் எங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இது வித்தியாசமா கேட்டுப்பான். சென்ட்ரல் ரீஜன்ல கூடிய மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களா, இதை கம்பேர் பண்ணும்போது என்னோட நார்த்தன் ரீஜன் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். சரி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க டேபோ அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல என்ன கோயின்சிடன்ஸ் நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அங்கிருந்த நம்மளோட டேனியலும் அப்படியா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நீங்களும் அங்கதான் போறீங்களா, கேட்டீங்களா கேப்டன், இவங்களும் அங்கதான் போறாங்களாம், இவங்க கூடியே ஜாலியா ஜோடியா போயிடலாம் அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டா பேச அங்கிருந்து நைட் மொத்த பேருமே மிரண்டு போயிருப்பாங்க. ஏன் ஹீரோவே ஆடி போயிருப்பான்.
ஏன்டா விளக்கண்ண கொஞ்ச நாச்சும் உனக்கு மூளை இருக்கா இல்லையாடா? நாம யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது, அவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையிலடா கூட்டிட்டு போவாங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் பார்க்க அந்த பர்சனும் என்னோட பேர் வந்து ஸ்டீஃபன், அது மட்டும் இல்லாம த்ரோன் ட்ரீ மெர்சனரிஸோட ஒரு மெம்பர் நான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஹீரோவும் என்னோட பேர் வந்து வால்ட், நான் வந்து நார்த்தன் ரீஜனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு கெத்தா சொல்லியிருப்பான். அண்ட் அடுத்த நாள் காலையிலயா இருக்கும் இவங்களும் டேபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டேபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் பர்பஸ் தான். அதாவது மெர்சனரிஸ் அண்ட் மெர்ச்சன்ட் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லாவே ட்ரேடிங் தான் அதிகமா இருந்திருக்கும். அதுவும் முக்கியமா இந்த சிட்டியை சேர்ந்தவங்க ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹெல்ப் கூட பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வச்சுப்பாங்க. அதனால இந்த சிட்டில கூடிய பொருட்களுக்கு தனி மதிப்பு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மொத்த டீமும் அங்க வந்திருப்பாங்க. முக்கியமா ஸ்டீஃபன் ஹீரோ பார்க்கும்போது அவன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வயசு கம்மியா தான் இருக்கு. ஆனா அவன ஒரு அபிஷியலா நைட்டை கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் ஒரு திறமையான பர்சன் தான். அப்படி இருக்கும் போதே இவன் கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கதா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் ஹீரோக்கு ஒரு நல்ல ட்ரிங்கையும் ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை நம்ம பக்கம் வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச வர ஹீரோவும் எனக்காக நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மரியாதை கொடுத்திருப்பான். ஸ்டீஃபனும் உங்களை சந்திச்சது எங்களுக்கு தான் பெரிய சந்தோஷம் அப்படி இருக்கும்போதே நாம எதுக்காக ஒரு டின்னர்ல மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஹீரோவும் நான் ஒரு முக்கியமான வேலையா இங்க இருக்கக்கூடிய கவுண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், சோ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே ஸ்டீஃபனும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த சிட்டிலேயே அந்த கவுண்டோட ஹவுஸ் தான் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தங்க போறோம், சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன வந்து பாருங்க, அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப இதை ஹீரோ நோட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் ஒருவேளை நான் உன்னை திரும்ப சந்திச்சு அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்ல இது டேனியலும் கேட்டுப்பான். தலை நீ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வாங்கி தர அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் வாங்கி தரணும், நீ எது கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எது கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க போட்டிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள வரும்போது கேட்ல அந்த அளவுக்கு செக்கிங் நடக்கவே இல்ல, அசால்ட்டா உள்ள விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்க கண்டிப்பா அவங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆளா தான் இருக்கணும், சோ நீ ட்ரீட் வைக்கிற அப்படின்னா கண்டிப்பா செலவாகும் தரல அப்படின்னு சொல்லும் போது இது ஹீரோ கேட்டுப்பான். சரி இப்ப கவுண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்ப டேனியலும் தலை நீ கொஞ்சம் சுத்தி பாரு, இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்குமே பெருசு பெருசா இருக்கு, இதுல அந்த பெரிய பில்டிங் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே தொணன்னு பேசாம கூட மட்டும் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பில்டிங்க காமிச்சிருப்பாங்க, மிரண்டு போயிருப்பாங்க. என்னடா பில்டிங் நிஜமாலுமே இவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு வேலை இதுவா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தம்பி நீ யாருப்பா எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோல்ஜரும் கேட்க ஹீரோவும் நான் ஜெட் ஃபேமிலி சேர்ந்த ஒரு நைட் அப்படி இருக்கும்போதே நான் உங்களோட கவுண்ட பாக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த கார்டும் இப்ப என்னோட மாஸ்டர்ட்ட போய் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அதுவா நான் என்னோட கவுண்ட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும், அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மெசேஜை கன்வே பண்றதுக்காக எனக்கு ஒரு மேஜி தேவைப்படுறாங்க, உதவி கேட்டுதான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு அந்த கார்டு கிளம்பி போயிருப்பான். டேனியலும் தலை நம்ம தங்கத்துக்கு ரூமு அது பாத்துக்கலாம் விடு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த டைமும் போய்கிட்டே இருந்திருக்கும், இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, லாடா மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஹீரோ பொறுமையா நின்று இருந்திருப்பான். இந்த மாதிரி நான் ஏற்கனவே நின்ன ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனா அங்க இருக்கக்கூடிய கார்டு கிட்ட தம்பி என்னாச்சுப்பா எனக்கு ரிப்ளை வருமா வராது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அந்த கார்டும் எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீரோ ஒரு மாதிரி தான் பாத்துருப்பான். உங்க லாடால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பதில் கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வெயிட் பண்ணு கண்டிப்பா பதில் வரும் அப்படின்னு சொல்லும் போது இது கேட்ட ஹீரோவும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க என் லாடு ஒண்ணு மாதிரி ஆட்களை பாக்கதே அதிசயம் தான், பொறுமையா வெயிட் பண்றா அப்படின்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரி மத்த காட்ஸ் நோட் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏதோ நாத்தன் இருந்து ஒரு நைட் வந்திருக்கானா நம்ம லாட பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி காட்டுவாசி கூட்டமெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல, நான் அப்பவே சென்ஸ் பண்ணேன் ஏதோ ஒரு கேவலமான ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இவன் தானா அப்படின்ட்டு அந்த காட்ஸும் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்க இது நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வந்திருக்கும், தாத்தாவும் ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போதே நீ சென்ட்ரல் ரீஜனுக்கு போற அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க, அவங்க சென்ட்ரல் ரீஜன் இருக்கனால அவங்க தான் முக்கியமான இடத்த வைக்கிறாங்க, மத்தவங்க எல்லாருமே அவங்க காலு கீழே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. அதனால ஈஸ்டர்ன் ரீஜன் நார்த்தன் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ரீஜனா இருந்தாலும் சரி அவங்க அந்த மக்களை கேவலமா தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் இப்ப யோசிச்சிருப்பான். எனக்கு இப்பதான் புரியுது நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக் பண்ற மாதிரி தெரியுதான்ட்டு ஹீரோ கேட்க அங்கதான் மத்த காட்ஸும் என்ன தம்பி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்ம ஹீரோவும் டேனியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட டேனியலும் இந்த பிளாக் கொடுத்திருப்பான். அந்த பிளாக் ஓபன்ல இருக்காது க்ளோஸ்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் நான் இங்க ரிப்ளை தான் கேட்டு வந்திருக்கேன், பர்மிஷன் கேட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்த அந்த பிளாக குத்தி இருப்பான். பார்த்தா மத்த காட்ஸ் எல்லாருமே மிரண்டு போக செம்ம கடுப்பா இருப்பாங்க.
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட எஸ்டேட்குள்ள வந்துட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்ப, கண்டிப்பா உன்னால இங்க தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண ரெடியாக அந்த கொடியில இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளை பார்த்து மறண்டு போயிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் கெத்தா சொல்லியிருப்பான், நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமே கவுண்டோட ரெஸ்பான்ஸை தேடி பர்மிஷனை தேடி இல்ல. அப்படி இருக்கும்போதே நான் இப்ப வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ கெத்தா சொல்ல இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அப்படி இருக்கும்போதே தலைவன் பண்ண இந்த விஷயம் செம மாசம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு பிரச்சனையை சால்வ் பண்றானோ அந்தந்த இடத்தோட கொடியோட சிம்பிளை ஹீரோக்கு கொடுப்பாங்க. இது ஒரு ஹானரா பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் எக்கச்சக்கமான இடத்துக்கு போயிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்திருப்பான். இது ஒரு டிராவலா எடுத்துட்டு இருந்திருப்பான். அதே சேம் டைம்ல ஹீரோ அந்த கொடியை குத்தும் போதே அதுல நிறைய பிளாக் வந்திருக்கும். அதுலயே முக்கியமா அந்த டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டிராகன் ஃபேமிலி சேர்ந்ததா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஹீரோ என்ன பண்ண போறான், அந்த லார்டு இதை பார்த்துட்டு என்ன பண்ண போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.